ஹாய் எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னுடைய டெய்லி ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்துட்டு 1 வீக் முன்னால் வந்து எடுத்திருந்தது. இப்போலாம் என்னோடய டே வந்து ஸ்டார்ட் ஆகிறது மொட்டை மாடியில் தான் ஸ்டார்ட் ஆகும். எந்திரிச்ச உடனே முதல்ல வேலையை நான் வந்து மொட்டை மாடிக்கு போயிட்டு வாக்கிங் போகிறது. அப்படி இல்லைன்னா அப்பா செடிக்கு வந்து தண்ணி ஊற்றலைன்னா நான் ஊற்றுவேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்பா ஊருக்கு போயிருந்ததால் அந்த ஒரு 3-4 டேஸ்க்கு வந்துட்டு என்னோடய வேலை தான் செடிக்கெலாம் தண்ணி ஊற்றுறது. எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கொஞ்சம் செடி தான் வச்சுருக்கோம். அதுவுமே ஒரு சில செடிலாம் ஒழுங்காக வர்றது கிடையாது. பட் இருந்தாலும் நம்மளோட வேலையை பார்க்கணும் இல்லையா? காலையிலேயே சாயந்தரமும் வெயில் நிறைய அடிக்கிறதால போய் தண்ணி ஊற்ற வேண்டியிருக்கும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 3 பூ வந்து பூத்திருந்தது. ரோஸு, ரெட் கலரு, அதுக்கப்புறம் எல்லோ கலரு, அப்புறம் வந்துட்டு பிங்க் கலர் மாதிரி பூத்துருந்துச்சு. அதில் மாமி வந்துட்டு எல்லோ கலர் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அதை பறிச்சுக்கிட்டு அது கூட அன்றைக்கி வந்துட்டு இஃப்தாருக்கு பிரியாணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால ரொம்ப இலை, அப்புறம் 2 தக்காளி வந்து பழுத்திருந்துச்சு. அதையும் பறிச்சுக்கிட்டு வீட்டுக்கு கீழே வந்தாச்சு. அன்றைக்கி இஃப்தாருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வச்சு முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். பிரியாணி வச்சுட்டு ஒரு ஃப்ரை மாதிரி எதனா வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் பிளானில் இருந்துச்சு. அதனால் காலையிலே போய் நம்ம ரொம்ப இலையெல்லாம் பறிச்சிட்டு வந்து பார்த்திங்களா, அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு சைட்லேயே எல்லாத்துக்கும் தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாமே எங்கள் மாமி வந்து கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்து நான் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணியுமே தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். சட்டி வச்சு எப்பவும் போடுறது தான், ஒன்றும் கிடையாது. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் வந்து நான் எப்போவுமே அளவாக தான் ஊற்றுவேன். இது வந்துட்டு நோம்பு டைமுங்கிறதால ரொம்பவே கம்மியாக தான் ஊற்றினேன். எல்லாமே செட்டிலாக இருக்கணும் அப்படிங்கிறதால ஸ்பைசஸ், அப்புறம் வந்துட்டு எண்ணெய் இதெல்லாம் அளவாக போட்டு தான் அன்றைக்கி வந்துட்டு பிரியாணி வச்சுருந்தேன். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எப்பவும் போடுற மாதிரி தான் பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதெல்லாம் போட்டுட்டு பொரிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து ஒரு 3 சேர்த்துக்கிட்டேன். நான் வந்துட்டு அன்றைக்கி 1/2 கிலோ போல் தான் வந்துட்டு பிரியாணி வச்சுருந்தேன். சிக்கன் கொஞ்சம் நிறைய போட்டு அரிசி வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டு வந்து பிரியாணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு மல்லித்தலை, புதினா தலை சேர்த்துட்டு நல்லா வதங்கின பிறகு பிரியாணி மசாலா நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம், அதை வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 5, காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதால 5 வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். நம்ம கட் பண்ணி நல்லா போடலை, லைட்டாக வந்து கீரி மட்டும் போட்டோம்னா காரம் வராது, அதோடய ஃப்ளேவர் மட்டும் வரும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் முதல்ல போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கடைசியாக வந்துட்டு ஒரு ஸ்பூன் போடுவேன். அப்போ தான் எனக்கு வந்துட்டு பிரியாணி வந்துட்டு நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அதனால் இப்போலாம் வந்து நான் அப்படி தான் போடுறது. அதுக்கப்புறம் எல்லாம் வதங்கின பிறகு தக்காளி தேவையான அளவுக்கு உப்புலாம் போட்டு நல்லா வதக்கிட்டேன். அதுக்கு முன்னாலே பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு சிக்கன் ஃப்ரை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரைக்கு வந்து மசாலாலாம் போட்டு வச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த பக்கம் என்னோடய குட்டி பார்த்திங்கன்னா விளையாடிட்டு இருந்தேன் மணல் வச்சு. நாங்கள் வந்துட்டு இந்த மணல் ஊர்லேருந்து வரும்போதே எடுத்துகிட்டு வந்திருந்தோம். நாகர்கோவிலில் போயிருக்கும் போது அப்போ வந்துட்டு கன்னியாகுமரி பீச்சிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இப்போ சென்னை போயிருக்கும் போது வந்துட்டு கொஞ்சம் மண் வந்துட்டு சென்னை மெரினா பீச்சிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். அதை வச்சு தான் வந்துட்டு கொஞ்ச நாள் இப்படியே ஓடிட்டுருக்கு. அவன் எப்போல்லாம் வந்து சேட்டை பண்ணுறானோ அப்போல்லாம் இந்த மணலை எடுத்து வச்சு கொஞ்சம் விளையாட விட்டுற வேண்டியது. அந்த ஜேசிபி, லாரி அப்படி எதுனா அவன்கிட்ட திங்ஸ்லாம் இருக்கும், பொருள் டாய்ஸ்லாம் இருக்கும், அதை வச்சு வந்துட்டு அவன் விளையாண்டுப்பான். நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். இதெல்லாம் நம்ம எடுத்து கொடுக்கலனா தான் நம்மளை வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். சரி, அதனால் நம்ம அவனுக்கு எடுத்து கொடுத்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு என்னோடய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் நம்ம சமைச்சிட்டு இருந்தோம் பார்த்திங்களா, அதில் வந்துட்டு அப்புறம் சிக்கன் போட்டாச்சு. கடைசியாக நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போடுவேன் அப்படின்னு சொன்னேன் பார்த்திங்களா. இப்போ சிக்கன் போட்டோடனே போட்டுட்டு அப்புறம் தயிர் வந்துட்டு ஒரு 1/2 கப் போல் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சுட்டேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டேன், அடி பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வறுவல் வந்து பண்ணிகிட்ருக்கேன். சிக்கன் இது வறுவல்னு சொல்லுவா, ரோஸ்ட்டுன்னு சொல்லுவா, எப்படி சொல்கிறதுன்னு தெரில. பட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம சிக்கன் பொரிக்கிறதுக்கு என்னென்ன போடுவோமோ அது எல்லாமே போடணும். கார்ன்ஃப்ளவர் மட்டும் போடுறதில்ல. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கூட வந்துட்டு பெருஞ்சீரகத்தூள், கரம் மசாலா, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு முதல்ல மேரினேட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் எண்ணெயில் வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஆனியன் நிறைய போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா சிக்கன், அதையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக ரெடி ஆகும். அதை அப்பப்போ வந்து கிளறி கொடுக்கணும். இந்த பக்கம் பிரியாணி பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துருந்துச்சு, ஒரு 3/4 வாசி வெந்துருச்சு. அதில் வந்துட்டு முந்திரி, திராட்சை அரைச்சி அதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம்
1 கப் அரிசிக்கு ஒரு 1 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதித்து வந்த பிறகு அரிசி போட வேண்டிய வேலை தான். இந்த பக்கம் சிக்கன் ஆல்மோஸ்ட் வந்து குக் ஆகிடுச்சு. இதில் கடைசியாக வந்துட்டு கொஞ்சம் பெப்பர் தூள் தூவிட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுக்கணும். பார்க்க வந்து கொஞ்சம் எண்ணெய் இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் வந்துட்டு நான் கடைசியாக ஒரு அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் போடுவேன். அப்படி போடும்போது அந்த எண்ணெய் அவ்வளோவா தெரிஞ்சுக்கொள்ளாது. நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும். இந்த பக்கம் சிக்கன் பிரியாணிக்கு வந்துட்டு நல்லா கொதிச்சிச்சா, அதனால் வந்துட்டு அரிசி போட்டு மூடி வச்சிடலான்னு சொல்லிட்டு பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சுருந்தேன். அதை சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு கொதிக்க வச்சுட்டேன். இந்த பக்கம் சிக்கன் நல்லா சூப்பராக ரெடியாக இருந்துச்சா, அதில் கொஞ்சம் போல் வந்துட்டு அரிசி மாவு போட்டு நல்லா ரோஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்தோம்னா நல்லா சூப்பர் கிறிஸ்பியாக வந்துட்டு ரெடி ஆகிடும். இது வந்துட்டு அப்படியே வெறுமனை சாப்பிட்றது ஸ்டார்டர் மாதிரி செம்மையாக இருக்கும். இது பிரியாணியோட வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ரெசிபி வேணும்னா கேளுங்க, நான் தனியாக கூட வந்து போடுறேன். அப்புறம் பிரியாணிக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து குக் ஆகிடுச்சு. தம் வைக்கிற வேலை தான். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா கலரி கொடுத்துட்டு தம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். கடைசியாக வந்து கொஞ்சம் போல் வந்து நெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் தம் வைக்க ஆரம்பித்தேன். தோசைக்கல்லை வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அதை வச்சுட்டு நம்ம தம் வச்சு இறக்கணும்னா 15 மினிட்ஸ் போல் நல்லா சூப்பராக உதிரியாக வந்திருக்கும். நல்லா உதிரியாக வந்திருந்தது. நான் கூட வந்துட்டு குழஞ்சிருமோன்னு நினச்சேன். குழையில நல்லா உதிரியாகவே வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரியாணி ரெடி பண்ண பிறகு அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இந்த பக்கம் ரயான் வந்து ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அவனுக்கு இது வேணும்னு சொல்லி கேட்டிருந்தான். அது பேர் என்னது, ஸ்ட்ராபெரி பார்த்துட்டு ஸ்ட்ராபெரி வேணும்னு கேட்டிருந்தான். அவன் இது வரைக்கும் ஸ்ட்ராபெரி சாப்பிட்டது கிடையாது. இருந்தாலும் அது கலர்ஃபுல்லாக இருக்கிறதால கேட்டிருந்தான். நானுமே கலர்ஃபுல்லாக இருக்கிறதால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி பார்த்தேன். நல்லா க்ளீன் பண்ணிட்டு பிள்ளைக்கு கொடுத்துட்டா நல்ல புளிப்பு. நானுமே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நல்ல புளிப்பாக இருக்கிறதெல்லாம் அவன் வேணான்னு சொல்லிட்டான். அதனால் எடுத்து வச்சாச்சு. நம்ம வந்துட்டு மில்க் ஷேக் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா பால் பாயசம் வந்துட்டு அவசரமாக செஞ்சிட்டு இருந்தோம். எங்கள் மாமி தான் வந்து சொல்லியிருந்தாங்க, அன்றைக்கி 12ஆம் இரவு எதனா ஸ்வீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கொஞ்சம் சேமியா ஜவ்வரிசிலாம் இருந்துச்சா, சரி நம்ம பால் பாயசம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு முதல்ல ஜவ்வரிசி வந்துட்டு வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஒட்டுக்க தாளித்து வந்துட்டு பாயசத்தை கொட்டிடலான்னு சொல்லிட்டு முதல்ல வந்துட்டு நெய் ஊற்றி அதுக்கப்புறம் முந்திரி திராட்சைலாம் வறுத்துட்டு சேமியா போட்டு நல்லா வறுத்துட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வேக வச்ச ஜவ்வரிசி சேர்த்து நல்லா ஒட்டுக்கு வந்த பிறகு அது கூட வந்துட்டு சர்க்கரை போட்டுக்கிட்டேன். அப்புறம் 1/2 லிட்டர் பால் ஊற்றி நல்லா கொதித்து திக்கான பிறகு நல்லா மில்க் மேடு போட்டு அப்புறம் வாசனைக்காக கொஞ்சம் நெய் வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா வாசனையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் நோம்பு கஞ்சி வைக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் மட்டன் போட்டால் நோம்பு கஞ்சி வந்து வச்சுருந்தேன். மோஸ்ட்லி நம்ம வீட்டில் பிரியாணி வைக்கிறப்போ நோம்பு கஞ்சி வந்து வைக்க மாட்டோம். அன்றைக்கி வந்துட்டு வீட்டில் சாப்பிட்ணும் போல் இருக்குது செய்ய அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நோம்பு கஞ்சி வச்சு அன்றைக்கி இஃப்தார் வந்து நமக்கு சூப்பராக போயிடுச்சு. நீங்கள் எப்படி வந்து இது இஃப்தார் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இஃப்தார்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக வந்துட்டு வெளியே போக வேண்டியிருந்துச்சு. பழைய வீட்டுக்கு போய் கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுக்க வேண்டியிருந்துச்சு. அதெல்லாம் போய் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துருந்தோம். அவ்வளோதான் என்னோடய டே அன்றைக்கி இப்படி தான் போச்சு.